ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் உங்கள் மாலினி ஃப்ரம் மாலி ஃபெஸ்ட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் அதுவுமா எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டோம். ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். என்ன இடம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக அங்கே போய் ரிவீல் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி சொல்லிடுறேன். என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொலீக்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. எப்போ யூஸ்வலாக வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தானே போவோம். ரெஸ்டாரண்ட்டோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துங்களுக்கு தான் போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ரூம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பெங்களூரில் வந்து ஒரு அந்த கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு இடம் இருக்குது. ஸோ அதில் வந்து மிஸ்ட்ரி ரூம்ஸ் அப்படின்னா ஒரு ரூமும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். நம்ம அதை சால்வ் பண்ணணும். இப்போ டிஃப்ரெண்ட் தீமில் வந்து இருக்கும். இப்போ வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயில் தீம் மாதிரி இருக்கும். நம்மளை வந்து ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணுவாங்க. ரூம்னா ஜெயில் மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அந்த செட்டப்பில் வந்து ஒரு கேங்காக போட்டு இது பண்ணுறாங்க. நம்ம அந்த பசில்ஸ்லாம் சால்வ் பண்ணி வெளியே வரணும். அந்த மாதிரி 1 hour டைம் அந்த மாதிரி இருக்கும். மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து இப்போ அந்த கோஸ்ட் தீம் அப்புறம் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்கும் போல். அனபெல் இருக்குது, கான்ஜூரிங் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தது. ஸோ இவங்க வந்து அந்த லாக் தெரில, அது சம்திங் அங்கே போய் பார்த்தா நிறைய டீட்டெயில்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இப்போ நம்ம அங்கே கிளம்பி போகிறோம். வாங்க போகலாம். 8 o'clock வந்து நம்ம அங்கே இருக்கணும். இப்போ ஆல்ரெடி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:50 ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு 10 to 15 minutes தான் கரெக்டாக போய்டும்னு நினைக்கிறேன். நான் அங்கே போய் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய டீட்டெயில்ஸ். வாங்க பார்க்கலாம். இந்த மிஸ்ட்ரி ரூம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் இந்திரா நகரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் எப்போ யூஷுவலான இடத்துங்களுக்கு தான் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புது ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கேங்காக போங்க. ஒரு 10 பேர், ஒரு 8 பேர், 7 பேர் அந்த மாதிரி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. ஒரு 8:10, 8:15 போல் ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமா? நிறைய பசில்ஸ் ரிடில்ஸ் மாதிரி இருக்கும். கண்டுபிடிச்சி வெளியே வரணும் அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்க ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்து போகணும், போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. குழந்தைங்க அப்படின்றதால மற்ற இதெல்லாம் வந்து நாங்கள் ட்ரை பண்ண முடியாது. ஸோ வெறும் லாக் அவுட் மட்டும் போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க டீம்லேருந்தே வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தாங்க. மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா பயமாக இருக்கும். அந்த பிளட்டு, மர்டர் அது ரிலேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால நாங்கள் வந்து அதை ஆப்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் லாக் அவுட் மட்டும் ப்ரிசனில் போயிட்டு இருக்கிறது, அதுலேருந்து வெளியே வரணும் தப்பிச்சு 1 hourக்குள்ளே. நாங்கள் மட்டும் கிடையாது, அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேராக தான் வந்திருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 members வரப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். மெம்பர்ஸ் ஆட் ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸும் வந்து கம்மியாகும். ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரிசனில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு யூனிஃபார்ம் வந்து கொடுத்துட்டாங்க. அதை தான் போட்டுட்டு எல்லோரும் போனோம். அந்த ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போனதும் வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிடில் மாதிரி இருந்தது. அந்த ரிடில்ல வந்து ஒரு நம்பர் பேட்டர்ன் மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் பேட்டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு க்ளூவாக இருக்கும். அது வந்து நம்பர் லாக்கில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு அதுக்குள்ளேருந்து ஒரு க்ளூ கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2 கபோர்ட்ஸ் மாதிரி இருந்தது. அதை ஓப்பன் பண்ணிட்டோம். அதை வச்சு வெளியே வந்தோம். அது ஒரு ரூம் மாதிரி இருந்தது. அந்த ரூம்லேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு பேட்ச் ஃபைல் மாதிரி எடுத்து அதுலேருந்து சில நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறமா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப்னு ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணோன்னா நமக்கு இன்கேஸ் நம்மளால் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா நம்ம அந்த ஹெல்ப் பட்டன் அமுக்கணும்னா நமக்கு வந்து க்ளூ வந்து அங்கே வந்து ஒரு மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி வந்து ரெக்கார்டிங் வந்து நமக்கு போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு சேஃப் தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூம் தாண்டிட்டோம். லாஸ்ட்டாக அந்த 3rd ரூமில் வரும்போது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு 10 பேர் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம். அது வந்து உட்காந்து மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்குது. பட் எனக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு இல்லை, மற்றவங்களுக்கு யாருக்கு அந்த மாதிரி இருந்துன்னு தெரியல, ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலிங் வந்தது. ஒரு மாதிரி அடைச்சா மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சிசிடிவி கேமராலாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். எங்கேயும் வந்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்லாம். ஒரு 1 hour வரைக்கும் தான் நமக்கு டைம். நம்ம அந்த க்ளூஸை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா 1 hour கழித்து அவங்களே வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த 1 hourக்குள்ளே நம்ம வந்து கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்களை வந்து தேடி எடுக்கணும். அங்கே கொடுத்துருக்க எல்லா விஷயங்களுமே இப்போ கபோர்ட்லேருந்து நமக்கு ஒன்று கிடைக்குதுன்னா அது வந்து எல்லாமே வந்து ஒரு க்ளூக்கு ரிலேட் ஆகி இருக்கிறது தான். அது இந்த ரூமில் யூஸ் பண்ண முடியலன்னா கூட அடுத்தடுத்த ரூமில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அங்கங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்ஸ் மாதிரி கிடச்சிது. ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து தேடி பார்க்கணும். அங்கே வந்து சில இடத்துல மட்டும் நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி ஒரு டிஸ்பிளேக்காக வச்சுருக்கிறது. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி பார்க்கலாம். க்ளூ மாதிரியான ஐட்டம்ஸ், நமக்கு கீ எங்கேயாவது இருக்கா, ஒரு வார்டனோட யூனிஃபார்ம் மாதிரி இருந்தது, அதில் வந்து கீ இருந்தது, அதை வந்து கபோர்டாக ஓப்பன் பண்ணணும். ரொம்ப சூப்பரான த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.
அப்படி எல்லாத்தையும் காட்டுங்க பார்ப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க விளையாடுறது தான். பட் குழந்தைங்க வந்து நம்மளோட சேர்ந்து அந்த விஷயம் கண்டுபிடிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் மாதிரி இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே வந்து அந்த க்ளூஸ்லாம் கண்டுபிடிச்சி அந்த நிறைய பசில்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே போகிறீங்க? மேக்னா ஃபுட்ஸ் பார்த்துருக்கோம். மேக்னா ஃபுட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு. அது முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா 9:45 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ டின்னர் என்ன அப்படி பிளான் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எல்லாரும். ஸோ அதனால எல்லாரும் ஒன்றாவே போய் டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து மேக்னா ஃபுட்ஸ் வந்திருந்தோம். பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா மேக்னா ஃபுட்ஸ் தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஸோ மேக்னா பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரியாணி. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். அங்கே வந்து வெஜ்ஜும் இருக்கும் நான்வெஜ்ஜும் இருக்கும். அப்புறம் நாங்கள் வந்து சில்லி ப்ரான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன், அப்புறமா மேக்னா ஸ்பெஷல் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து சிக்கன் 65 பிரியாணி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். இந்த டே வந்து ரொம்ப ஃபன்ஃபில்டாக நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.